தேர்தலில் பார்த்தீங்கன்னா, விஜய் சார் ஜெயிச்சிட்டாரு. தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக அவர் முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருவார்னு எல்லாருமே நினச்சிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா, இது வந்து பாமர மக்கள், சராசரி மக்களுக்கு அந்த துறையில் என்னென்ன விஷயம் இருக்குன்றது ஃபுல்லாக தெரியாது இல்லையா? இதில் என்னென்னா 118 சீட்டு தான் வேணும், அது பத்தலை, கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றது இப்போ தான் மக்களுக்கு தெரிய வருது. மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக ஓட்டு போட்டாங்க. வெளிநாட்டில் இருந்தாங்க, வெளி ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்கவுங்க ஓட்டு எந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு காலையில் பஸ் பிடிச்சி ஓடினாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்க. ஏதோ தெய்வ சக்தி தான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் விஜய் அங்கிளுக்கு தான் போடணும், விஜய் சாருக்கு தான் போடணும், விஜய் அங்கிளுக்கு தான் போடணும் வீட்டில். அடாடா, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட வராதுங்க குழந்தைங்களுக்கு. தன்னார்வமாக வந்தது. இதெல்லாம் ஒரு குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லதே நடக்கும். ஆண்டவன் வந்து பார்த்திங்கன்னா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். நல்லவங்களை கொஞ்சம் சோதிப்பான், கை விட மாட்டான். அந்த மாதிரி கண்டிப்பாக அவருக்கு நல்லது நடக்கும். அவர் இப்போ இல்லை, எப்போ என்ன இருந்தாலும் விஜய் சார் வந்து சூப்பராக டாப் அண்ட் டாப்பில் வருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நல்லா நடக்கும். ஆனால் மற்றவங்களும் ஒவ்வொருத்தரும் அவருக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கணும். உதவி பண்ண தான் நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அவர் நம்ம நடிகர், காமெடி நடிகர் தம்பி ராமையா பேசுகிறத கேட்டேன். அதுமாரி அவர் கட்சியும் இல்லை, அவர் ரசிகனும் இல்லை, எம்ஜிஆருடைய விசுவாசி. நல்ல மனிதர், நல்லா தெரியுது. அவருடைய எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு துடிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி ஸ்பீச்சு எங்கே வரைக்கும் பார்க்கல. அந்தளவு கூட்டமும் இவர் கூடின மாதிரி யாருக்கும் கூடல. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர். இன்றைக்கி இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவை பார்த்தோன்னா எம்ஜிஆரே மிஞ்சின அளவுக்கு ஒரு சதவீதம். நல்லா இருக்கணும், வரணும், அமரணும், நாட்டை காப்பாற்றணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒத்தை கொத்தை அழைக்கும் அழகு, ஒத்த பக்கம் ஒழுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது, நெஞ்சுக்குள்ள துடிக்குது. வெள்ளமழை மழைய தெரிய கள்ளமொழி மொழிக்கும் பொழுது என்ன சொரு உருங்குது, எருக்குல நடங்குது. சின்ன சின்ன பொய்யும் பேசுற, சில்லுன்னு தான் சூடு ஏத்துற. கட்ட தெரியாம மாட்டிக்கிட்ட ஏ ராசி என்றும் மன்மதனே. கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே தொங்கஞ்சா வச்ச கண்ணு. கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி என்ன உரச பார்க்குற, என்ன செய்ய நினைக்கிற. அம்பு விட்டு ஆள பிடிக்கிற, தும்பு விட்டு ஆள பிடிக்கிற. காலில்லா சம்சாரமே, தடையில்லா மின்சாரமே, விளக்கேத்த வாடி வெண்ணிலவே. கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே தொங்கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சத்தெழுதி தீராது. தள்ளி நில்ல கண்டாங்கே கண்டாலே கிறுக்கே தொங்கஞ்சா வச்ச கண்ணு. வணக்கம் அனைவருக்கும். இதை பார்த்தீங்களா, என்னன்னு தெரியுதா? விசில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு சின்னமாக கொடுக்கப்பட்டது. இது கொடுத்த ஆரம்பத்தில் இந்த கலர் சிகப்பு, சந்தேகம் வராது
அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் வெயிட் அண்ட் சி எல்லோ, இப்போ பச்சை. நம்ம ரெட்டை லட்சணம் மாதிரி பச்சை கலரில் எதுவும் வந்துருச்சு. ஓகே, சூப்பர்.